நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோற்றத்தில் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் நடுக்கட்டிலே அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அகற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 27லிருந்தே வாசிக்கிறேன். மார்க் 11:27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசுவிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அவருடைய அதிகாரத்தை குறித்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம், அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் உண்டு. காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு, வியாதிகளின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு, சாபத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே அவருடைய அதிகாரத்தை குறித்து பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் கேள்வி கேட்கிறார்கள். உடனே இயேசு மறுபடியும் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினால் இவளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். பாருங்க, அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு கல்லூரியிலே ஒரு பட்டணத்திலே பேராசிரியராக பணியாற்றி வந்தேன். அந்த கல்லூரியில் ஒரு மாணவி கல்லூரி நேரத்திலே சினிமாவுக்கு சென்று விட்டாள். ஆகவே அவளுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு வர வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டது. அவள் என்ன செஞ்சா அப்படின்னா, அவளுடைய தாயார் என்று சொல்லி கொண்டு ஒரு அம்மாவை அழைத்து கொண்டு வந்து விட்டாள். நிர்வாகத்திற்கு ஒரு சந்தேகம், உண்மையிலே அது அவளுடைய தாயாரை இருக்க வாய்ப்பில்லை என்று நிர்வாகத்தினர் நினைத்தார்கள். ஆகவே ஒரு கேள்வி கேட்டு அவளை அந்த அம்மாவை மடக்க முடிவு செய்தார்கள். அவளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த பொண்ணு பேர் ஜெயின், அவங்க அம்மா கையெழுத்து போட்டிருந்தாங்க அவளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அவளுடைய தாயாருடைய சிக்னேச்சரை காண்பித்து இது யாருடைய கையெழுத்து என்று அந்த அம்மாவிடம் கேட்டார்கள். அந்த அம்மா ஜெயினுடைய அம்மா கிடையாது. ஜெயின் உண்மையிலே அம்மாவை அழைத்து வர பயந்து கொண்டு வேறொரு பெண்ணை அம்மா என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்து விட்டாள். ஆகவே அவளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு மடக்குவதற்கு என்று சொல்லி இது யாருடைய கையெழுத்து என்று கேட்டார்கள். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? அதுதான் ஜெயினுடைய அம்மான்னு சொல்லிட்டு வருது. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? அது என்னுடைய கையெழுத்துன்னு சொல்லியிருக்கணும். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது ஜெயினுடைய மம்மியினுடைய கையெழுத்து. உடனே கேட்டார், அப்போ நீங்கள் ஜெயினுடைய மம்மி இல்லையா? இப்படி கேள்வி கேட்டு அவர்கள் ஜெயினுடைய உண்மையான அம்மா இல்லை என்பதை எக்ஸ்போஸ் செய்தார்கள், வெளிப்படுத்தினார்கள். அதே போல் இங்கே ஆண்டவர் ஒரு கேள்வி போடுகிறார். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இயேசுவிடம் கேள்வி கேட்டவர்களிடம் அவர் ஒரு கேள்வி கேட்டு மடக்கிவிட்டார். பல வருடங்களுக்கு முன்பதாக தேவனால் வல்லமையாக சுகமளிக்கும் ஊழியத்திலே, அற்புத ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை ஒரு புத்தகத்திலே எழுதியிருந்தார்கள். அந்த புத்தகத்திலே நான் வாசித்திருக்கிறேன் அந்த அனுபவத்தை. அந்த புத்தகம் பேர் தெய்வன் பின் வெள்ளமே ஏதோ நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அதில் அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு பட்டணத்தில் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏறத்தாழ 40 வயது நிரம்பிய ஒரு மனிதர் அந்த அறைக்கு வந்தாராம். அந்த மனிதர் நன்றாக குடித்திருந்தாராம். அவர் பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தவர். ஒன்று சொன்னாராம், ஐயா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் என்ன பாஷையில் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். அப்போது இந்த ஐயா சொன்னாங்களாம்,
அந்த நேரத்தில் நான் ஏதேன் தோட்டத்தில் இல்லை இருந்தானே எழுதி வச்சுருப்பேன், அதனால் எனக்கு தெரியாதுன்னாராம். நான் சொல்கிறேன் கவனிச்சிடுங்க, அவங்க எப்ரேய பாஷையிலே தான் பேசுனாங்க அப்படின்னாராம். இப்படி சொல்லிகிட்டு இருந்தாராம். சரியா, நான் அதை குறித்து வச்சுக்கிடுறேன்னாராம் அவர் இந்த ஊழியர். திடீரென்று தேவாவியானவர் வெளிப்படுத்தப்பட்டபடி ஊழியர் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். எல்லாம் சரிதான், பல வருடங்களுக்கு முன்பதாக ரயில் இன்ஜின் டிரைவரான நீங்கள் ரயில் தண்டவாளத்தில் அந்த இன்ஜின் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க இடத்து பக்கத்தில், அந்த தண்டவாளத்திற்கு பக்கத்தில் ரயில் இன்ஜின் மறைவிலே உங்கள் மனைவியின் கழுத்தை நெரித்து கொன்று விட்டு அந்த கொலை யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை மறக்க குடித்து வெறித்து வருகிறீர்களே, இது இந்த வார்த்தை, இந்த கேள்வி அவரிடத்தில் போட்டவுடன் பயந்து அரைக்கதவை திறந்து ஓடிவிட்டாராம். சிலர்கிட்ட நம்ம மடக்கணுன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம எதிர்கேள்வியை போடணும். அப்படி போட்டால் பயந்துருவாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்கிறாரு, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அவங்களால பேச முடியல. நான் ஆண்டவரும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டார், நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இன்னொரு சம்பவத்தை, இன்னொரு கேள்வி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 22 அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி, இந்த கேள்விக்கு போவதற்கு முன்பதாக பேச்சிலே அகப்படுத்தும்படி என்ற வார்த்தை என்னை அதிகமாக கவர்ந்தது. இந்த நாட்களிலே நாம் பேச்சிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். தேவையற்ற வீண் வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் எச்சரிக்கை விடுக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னார், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். நாவை குறித்து, அதை பற்றி யாக்கோபு நாவை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். நாவு தேவையில்லாத காரியங்கள் பேசி விடுகிறபடினாலே, தீமையான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறபடினாலே, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவும் நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். நாம் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம பேச்சிலே அகப்பட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்து மிகவும் கவனத்தோடு இருந்தார் தன்னுடைய வாய் வார்த்தைகளிலே. சில நேரம் அவர் பேசாமல் இருந்தார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேவையற்ற வீண் வார்த்தைகளை நாம் உளறி கொட்டுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இங்கே அந்த அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை, மத்தேயு 22:15 வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அடுத்த கேள்வி இயேசுவிடம் கேட்கப்படுகிறது. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, எப்படியாவது அவர் சொன்ன பதில் வச்சு அவரை மாட்டி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார்.
ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். ராயனுடையதை நாம் ராயனுக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேச தலைவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய நல வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கணும். அமெரிக்க தேசத்தில் வில்லியம் மெக்கின்லேன்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார். ஒரு முறை அவருக்காக ஜெபிப்பதற்காக ஜான் அலெக்சாண்டர் டவி என்று தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியர் வந்தார். அவர் வில்லியம் மெக்கின்லேக்காக ஜெபித்துவிட்டு, ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக நான் அஞ்சுகிறேன், ஜனாதிபதி சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று பாரத்தோடு சொல்லி நம்ம எல்லாரும் ஜனாதிபதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? சில நாட்களுக்குள் அவருடைய பாதுகாப்பின் குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்று ஜான் அலெக்சாண்டர் டவி என்ற தேவ ஊழியர் சொல்லி கொஞ்ச நாட்களுக்குள் வில்லியம் மெக்கின்லே ஒரு மனிதனால் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியிலே அட்மிட் செய்யப்பட்டு சில நாட்களிலே மரித்து போனார். நம்முடைய தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடைபெறுகிற பிரச்சனைகளுக்காக அது தீர நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு காலத்தில் பஞ்சாப் பற்றி எறிகிற கலவர பூமியாக இருந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஜெபக்குழு புறப்பட்டு பஞ்சாபுகளில் அநேக பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் சென்று அந்த இடத்திலே அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். இன்று பஞ்சாப் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. அது மட்டுமல்ல, வேதம் மற்றொரு காரியத்தையும் நமக்கு போதிக்கிறது. அந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ராயனுக்கு நாம் நல்ல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர் 3:20 வேதம் சொல்கிறது. we are citizens of heaven. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை நம்முடைய தேச குடிமக்களாக, ஒரு நல்ல குடிமக்களாக, நம்முடைய தேசத்தை நேசிக்கிறவர்களாக, நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய தேச தலைவர்களுக்கு அடங்கி இருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேதம் நமக்கு காட்டுகிறது. ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான், ஒருவேளை தேசத்திலே சொல்லப்படும் காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்ல நாம் கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்றால், எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பொற்சிலையை வணங்கும்படி நேபுகாத் நேச்சார் கட்டாயப்படுத்திய பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க மறுத்து விடுகிறார்கள். தேவ நியமங்களுக்கு விரோதமாக தேச நியமங்கள் குறுக்கிட்டால் நாம் தேவ நியமத்திற்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அதை மாத்திரம் நாம் மறந்து போகக்கூடாது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நோக்கி கேட்கப்பட்ட 2 கேள்விகளை நாங்கள் தியானித்தோம். முதலாவது, எந்த அதிகாரத்தினால் நீர் இவைகளை செய்கிறீர் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு பதிலாக நீர் ஒரு கேள்வி கேட்டவர், அவள் வாயை அடக்கி விட்டீர் சுவாமி. அது மாத்திரமல்ல, உம்மை குற்றப்படுத்தும்படி கெட்ட சிந்தையோடு அவர்கள் வந்து உம்மிடத்திலே ராயனுக்கு கொடுப்பது நியாயமோ அல்லவோ என்று சொன்னபோது ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்ன ஒரு ஞானமான பதிலை கொடுத்தீர் ராஜா. நாங்களும் வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருக்கும்படி எங்கள் உதடுகளுக்கு காவல் வையும், எங்கள் வாய்க்கு காவல் வையும், எங்கள் நாவிலே ஜாக்கிரதையான வார்த்தைகளை பேச கிருபை செய்தலும், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று நீர் சொன்ன வண்ணமாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு நன்றி செலுத்த என்றென்று உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இல்லை நாவினால் உம்மை அறிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். தேவையில்லாத வார்த்தைகள், சாபத்தின் வார்த்தைகள், கெட்ட மனிதர்களை நோக்கி சாபம் கொடுத்து பேசுகின்ற வார்த்தைகள் எதுவும் எங்கள் வாயிலிருந்து வராத வண்ணம் காத்து கொள்ளும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொன்னீரே. அன்று ஏசாயாவுடைய உதடுகளை குரட்டினாலே தொட்டு சுத்திகரித்த தேவன், நாங்களும் பேச்சிலே கவனமாக இருக்க உதவி செய்யும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சி மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.